ஹாய் சார். ம் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ரெட்மி நோட் 6A அப்படின்ற மாடலில் வந்துட்டு பவர் போட்டோம்னா பவர் வரல. ஸோ ஏன் பவர் வரல அப்படின்னு செக் பண்ணும்போது ஸ்கிமேட்டிக் வச்சு செக் பண்ணும்போது பவர் ஐசியில் வந்து சிபிக்கு போகிற பிளேஸ்க்கு வந்து வோல்டேஜ் போகாமல் இருந்துச்சு. ஸோ மற்ற எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு அப்போ பவர் ஐசியில் தான் கம்ப்ளைண்ட் இருந்ததும் பவர் ஐசியை ரீபால் பண்ணி. பேர், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, நம்ம கேரியர் ப்ளஸ் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக என் நேம் ராஜ்குமார். நான் இங்கே மதுரையில் தான் இருக்கேன். நான் வந்துட்டு மொபைல் ஷோரூம் வச்சுருக்கேன். ஸோ அங்கே சேல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸ் பண்ணுறது இல்லைன்னும்போது சர்வீஸ்க்கு நமக்கு இன்ஸ்டியூட் எங்கே நியர்பையில் இருக்குன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மதுரை காமிச்சிச்சு. அது ரிவ்யூ நல்லா இருந்ததுனால நம்ம வந்துட்டு சரி நம்ம டேரக்டாக ட்ரெயின். ஓகே ஓகே. எதில் பார்த்து வந்தீங்க சார் நம்ம கேரியர் ப்ளஸ் இன்ஸ்டியூட்டுக்கு? கூகுளில் தான். கூகுளில் பார்த்து வந்தீங்க. ஓகே. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனில் சர்வீஸ் அனுபவம் எதுவும் இருக்கா? சர்வீஸ் எதுவும் இல்லை. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க சார்? நான் எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே ஓகே. உங்களுக்கும் இந்த ஃபீல்டுக்கு சம்மந்தமே இல்லை. கம்ப்யூட்டர். ஓகே. வந்தப்போ உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருந்துச்சுங்களா இல்லை? இல்லை, அது ஆக்சுவலாக வர்றப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு மேன் பவர் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ மேன் பவர்னால பிரச்சனை கிடையாது, நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். ஓகே சார். இங்கே வரும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துருக்கு? ஆண்ட்ராய்டு ஹார்ட்வேரில் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக டெத்தான மொபைலாக இருந்தாலும் எப்படி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே சார். சாஃப்ட்வேர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாஃப்ட்வேர் வந்து நம்ம இந்த கேரியர் ப்ளஸ் இன்ஸ்டியூட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லித்தர்றாங்க? இல்லை, சாஃப்ட்வேர்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பட்டு அது நிறையா சாஃப்ட்வேர்ஸ், பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி இருக்கனால வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலாக ட்ராக் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் அதோட ப்ளூ பிரிண்ட் கொடுத்துறாங்க, எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி நம்ம அதை கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக. ஓகே சார். இப்போ படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலான் இருக்கீங்க? இல்லை, அதான் சேல்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறத இப்போ சர்வீஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்கும். அது மாதிரி மல்டி பிராண்ட் மாதிரி செப்பரேட்டாக நம்ம பண்ணுவோம். சேல்ஸும் சர்வீஸும் கம்பைன் ஆகாத மாதிரி ஒரு ஷோரூம் மாதிரி போட்டுருக்கோம். ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து போதுமான அளவுக்கு வந்து கொடுக்குறாங்களா? அந்த மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரிப்பேர் பண்ணக்கூடிய டூல்ஸாக இருக்கட்டும்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்துட்றாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? இல்லை, அது டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட கூட தான் இருக்கு. ஏன்னா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு அவங்க ப்ராடக்ட் கொடுக்க தான் செய்யறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ இன்டென்ஷன் எடுத்து நம்ம பண்ணுறோம், நம்மளோட பர்சனல். ஓகே. இங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் நீங்கள் இப்போ முடிச்சதுக்கப்புறம் வாங்கணும் அப்படின்னா அது எங்கே வாங்குறது அந்த மாதிரி கைட்லைன் கொடுத்துருக்காங்க. நம்மளும் இப்போ சப்மிட் பண்ணிட்டு அது எது நமக்கு ஆப்டாக பர்ச்சேஸ் பண்ணணும். பட் என்னென்ன வாங்கணும் அப்படின்ற மாதிரி கைட்லைன்ஸ். ஓகே சார். இனி அடுத்து எப்போ சர்வீஸில் ஃபீல்டில் பார்க்கலாம்? இன்னும் எத்தனை மாதம் இல்லை எத்தனை நாள்? சீக்கிரம். ஓகே சார். தேங்க்யூ சார்.